சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்துட்டு உச்சிதமான காரியத்தை கேட்கணும். ஆமென். சாலமோன் விசேஷித்த ஒன்றை தேவன் கேட்டவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம அதே மாதிரி வந்து ஜெபிக்கிற போது வீடு எல்லாம் நமக்கு கிடைக்கும், எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். அதை விட விசேஷித்தவங்களை கேட்கணும், உச்சிதமான கேங்களை கேட்கணும், மேன்மையானதை கேட்கணும். நியாயத்தை தொடர்ந்து தட்டினபோது அவளுக்கு நியாயம் கிடைத்தது. எலிசா எலியாவை பின்பற்றின போது இரட்டிப்பான வரம் கிடைத்தது. தொடர்ந்து போன போது சிங்கத்தின் வாயிலிருந்த ஆட்டை அவன் விடுவித்தான். ஆமென். கானானியரை தொடர்ந்து போன போது மகளுக்கு சுகத்தை பெற்றாள். இப்படி தொடர்ந்து பரலோகத்தின் கதவை தட்டினது நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றவங்களை குறித்து நிறைய காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் கிருபைகளை செய்தார். இந்த நாளிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். தேவனுடைய சால்வை, ஆசீர்வாதத்தின் சால்வை, அற்புதத்தின் சால்வை, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் சால்வை உங்க மேல விழப்போகிறது. எல்லா கரங்களை உயர்த்தி ஓ தேவனுடைய மகிமை சால்வை. அன்றைக்கு தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாக இருந்தவரே என்று கூப்பிட்ட பொழுது வானத்திலிருந்து ஒரு சால்வை விழுந்தது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டவர் முறுக்கி அடித்த போது யோர்தான் பிரிந்ததை போல இன்றைக்கு வானம் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து பரலோகத்தின் கதவை தட்டி கொண்டிருந்தபடியால் சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு சால்வையை உன்மேல் போடுகிறார். அது அபிஷேக சால்வை, அற்புதத்தின் சால்வை, சுகத்தின் சால்வை, ஆசீர்வாதத்தின் சால்வை, சத்துருவை மேற்கொள்ளுகிற சால்வை, பில்லி சூனிய வல்லமைகளை அழிக்கிற சால்வை. எஸ் எஸ் thank you thank you. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். தடைகள் விலகட்டும், ஒரு மனக்கேடு மாறட்டும், ஒரு மனக்கேடு உண்டாக்குற ஆவியை கடிந்து விடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், பொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே, வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகால் வந்திடுவார். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். ஆராதனை உமக்கே,
உமக்கே. எல்லா கரங்களை வெட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தம் உயரட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சர்வவல்ல தேவனே, உம்முடைய மகிமை மூடட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் மூடட்டும். ஆவியானவரே எழுந்தருளுவீராக. பரலோகத்தின் கதவை தட்டுகிறோம், பரலோகத்தின் கதவை தட்டுகிறோம். உன்னதனுடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறோம். பரலோகத்தின் கதவை தட்டுகிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தகப்பனே, மக்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, மக்கள் அபிஷேகம் பண்ணப்படணுமே, மக்கள் உயர்த்தப்படணுமே, மக்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, அவருடைய குடும்பங்கள் செழித்திருக்கணுமே, அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணுமே. இயேசுவின் நாமத்திலே தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கணுமே, அவருடைய தொழிலை ஆசீர்வதிக்கணுமே, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே, அவருடைய பிள்ளைகளை பயன்படுத்தணுமே, போக்கில் மரத்தில் கூட இருக்கணுமே, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணுமே, நல்ல குணங்கள் உண்டாகணுமே, நல்ல பண்புகள் உண்டாகணுமே, தெய்வீகம் வெளிப்படணுமே, மாம்ச கிரியைகள் அழிக்கப்படணுமே, கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுமே. உடைய கரம் பிள்ளைகள் மேல் அமரட்டும். பரலோகத்தின் கதவை தட்டுகிறோம். உன்னதரே உடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிறோம். உடைய கரங்களை நீட்டி உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துங்கப்பா. உன்னதமானவரே, உன்னல் அன்பு போமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா, நேசர் நீர்தானையா ஐயா, நேசர் நீர்தானையா. அப்பா அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமோட நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமோட நேசிக்கிறேன். அவளுடைய பிரசன்னம் நிரம்பட்டும், மகிமை நிரம்பட்டும். ஆவி ஆத்ம சரீரத்தில் பிளஸ் பண்ணுங்க. இந்த கூட்டமுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த காலை நேரத்தில் உடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். உடைய பாதப்படியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். பரலோகத்தின் கதவை தட்டும்படி நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த தரிசனம் நிறைவேறணுமே, இந்த பட்டணத்தில் மறுரூபம் உண்டாகணுமே, இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணணுமே. நீ சொன்னீரே, நீ சொன்ன காரியங்கள் நடப்பதை நாங்க பார்க்கணுமே. ஆசீர்வதிங்கப்பா. நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கரம் வைக்கப்படட்டும். அற்புதத்தை காணவும் திரளான சாட்சிகளை கேட்கவும் கர்த்தர்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்க பிரசன்னத்துல நல்ல வாய்களை திறந்து பாடி வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில்
சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் உங்க பிரசன்னத்தில் இல்லாமல் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நேசிக்கிற கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசும் கிருபை உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஒரு மேலோட்டமான ஒரு செய்தியை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கு, கவர்ந்து கொள்வதற்கு, அவர்கள் தேவையை சந்திப்பதற்கு பேசுகிற பிரசங்கங்கள் ஒன்று உண்டு. ஆனால் அதே நேரத்தில் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தேவன் கொண்டு வந்த மக்கள் மத்தியிலே பேசுகிற செய்திகள் வித்தியாசமானது. அது அவர்களை கண்டிப்பாய் தவறுகளை உணர்த்த வேண்டும், தப்புகளை சொல்லி காண்பிக்க வேண்டும், திருத்த வேண்டும், மறுரூபப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சாயலையும் கிறிஸ்துவின் பண்புகளையும் அவர்களுக்குள் சிருஷ்டிப்பதாக இருக்க வேண்டும். ஆமென். அவர்கள் விருத்தி அடைய வேண்டும், சத்தியத்திலே கீழே கட்டப்பட வேண்டும், கீழே வேறு வெற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும், தேவன் விரும்புகிறபடி உருவாக்கப்பட வேண்டும். ஜனங்களுக்கு இந்த காரியங்கள் தெரியாததுனால, ஒரு மேலோட்டமான செய்திகளை கேட்டு போனதுனால தங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏற்பட்ட மாற்றத்தையோ மறுரூபத்தையோ பார்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம தேவனுடைய ஒரு மகிமையான மறுரூப வாழ்க்கைக்குள் நம்ம கடந்து போக தேவன் விரும்புகிறார். ஒரு கடைசி காலத்துக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். தேவனுடைய ஒரு மனிதன் ஜெபிப்பதற்கு, அதாவது ஒரு தன்னுடைய தேவைக்காக தேவனை தேடுவதற்கும் உறவுக்காக, அதாவது உறவுக்காக தேவனை தேடுவதற்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது தேவைக்காக தேவனை ஒரு மனிதன் தேடுவதும் உறவுக்காக அன்புக்காக தேவனை தேடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அது ரெண்டு வித்தியாசம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது. நமக்கு இன்றைக்கு ஒரு வாழ்க்கையிலும் சுகங்கள், தொழில், குடும்பங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், இல்லை சந்தேகமே இல்லை. ஆனால் அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் தொடர்ந்து எனக்கு வீடு இல்லை, காடு இல்லை, பங்களா இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஆஸ்தி இல்லை, பணம் இல்லை, அதில் தொடர்ந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவையின் அடிப்படையிலேயே தேவையை மையமாக வைத்து ஆண்டவரிடம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து அவன் தேவனை சந்திப்பான் என்றால் அவன் தவறான பாதையில் பயணிக்கிறான். ஆரம்பத்தில் அவன் அந்த தேவையின் அடிப்படையில் தேவனை சந்திப்பது தவறல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆன பின்னும் தேவனிடம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு மனிதன் தேவனை சந்திப்பானால் அவன் சரியான பாதையில் இன்னும் பயணிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆரம்பத்தில் தேவையின் அடிப்படையில் தேவனை சந்திக்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் நாட்கள் போகிற போது தேவையின் அடிப்படையில் தேவனை சந்திக்காமல் உறவின் அடிப்படையில் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற தேவ நோக்கம், என்னை குறித்த தேவன் பிடித்த தேவ திட்டத்தின் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் மாறிவிட வேண்டும். அப்படி என்றால் உங்களையும் என்னையும் தேவன் என்ன நோக்கத்திற்காக பிடித்தாரோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் தேவ உறவுக்குள் நெருங்கி வர வேண்டும். ஆண்டவர் சகையில் வீட்டுக்கு போனார். போன உடனே ஆண்டவர் பார்த்து சொன்னார், அவங்க ஞானஸ்நானம் எடுக்கலை. நல்ல கவனிங்க, அவன் ஞானஸ்நானம் ஒன்றும் எடுக்கலை. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டுன்னு எப்போ சொன்னார் ரட்சிப்பு உண்டாயிட்டுன்னு? சகையினுடைய குணத்தில் எப்போ மாற்றம் வந்துச்சோ அப்போது சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டுனார். அவனுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவன் அநியாயமாய் வாங்குகிறவன், பணத்து மேல் ஆசை உள்ளவன், பணத்து மேல் விருப்பம் உள்ளவன், பணத்து மேல் பயங்கரமான ஒரு அக்கறை உள்ளவனாக இருந்தான். இப்போ அவன் வாழ்க்கையில் அவன் சொல்றதான் திருப்பி கொடுக்குறேன், நாளத்தில் திருப்பி கொடுக்குறேன். அவருடைய கேரக்டர், அவருடைய குணம் மாறுபட்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று.
அப்போ ஒரு மனிதன் நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது குணமாற்றம் தான். ஆமென். அவன் மாறுகிறான். பழைய மனிதனை அவன் மாற்றிக்கொள்ளுகிறான். புதிய மனிதனாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அதுதான் தேவ உறவுக்குள் ஒரு மனிதன் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இது தேவையின் அடிப்படையில் மட்டும் எனக்கு சுகம் கிடைக்கணும், பலம் கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும், வீடை கட்டணும், காரை வாங்கணும், அதுக்காக தான் ஜெபிச்சிருக்கிறோம். அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தொடர்ந்து இதையே மையமாக வைத்து ஒரு மனிதன் தொடர்ந்து வாழ்வான் என்றால் அவன் வாழ்க்கையில் மாமிசகம் தான் கிரியை செஞ்சுட்டே இருக்கும், தெய்வீகம் இருக்கவே இருக்காது. மன்னிக்கிற குணமோ விட்டு கொடுக்கிற குணமோ எல்லாம் இருக்காது. ஏன் என்று சொன்னா அவன் தேவ உறவுக்குள்ள இன்னும் வரல. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம். இந்த தேவ உறவுக்குள் ஒரு மனிதன் வருகிற போது அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற சில காரியங்களை உங்களுக்கு வேகமாய் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற போது அவன் மனம் மறுரூபமாகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த உறவுல, அதாவது தேவையை கேட்பது தவறு அல்ல. திரும்ப தான் ஆணித்தரமா சொல்றேன், தேவைக்காக தேவனை சந்திப்பது தவறல்ல. ஆனால் அதே தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் தேவனை சந்திப்பது தவறு என்று சொல்லுகிறேன். சொல்லுகிற அர்த்தத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த உறவுக்குள்ள ஒரு மனுஷனை வரும்போது கர்த்தர் அவருடைய மனதை புதிதாக்கி கொண்டே வருகிறார். அவனை புதிதாக்கி கொண்டே வருகிறார். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை புதிதாக்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? புதிதாக்குறாரா? அப்ப அந்நிய பாச பேச பேச நீ புதிதாகணுமா? ஆகணும். நீ புதிய ஆளா மாறணுமா? இன்னும் பழைய மனுஷனா தானே இருக்கிற, இன்னும் பழைய மனுஷி தானே இருக்கிற. தப்ப சுட்டி காட்டினா கோபம் வருது இல்ல, தவற சுட்டி காட்டினா கோபம் வருது இல்ல, நீ எடுக்கிற முடிவை சுட்டி காட்டும்போது கோபம் வருது இல்ல. அப்ப பரிசுத்த அந்நிய பாச பேசி ஆவியில் நிரம்பி நீ ஜெபித்து வேதங்களை வாசிக்கும் போது உன் வாழ்க்கை புதிதாகணும் இல்ல. ஆவியான புதிதாக்குகிறாரா இல்லையா? அவன் தேவ உறவுக்குள் வரும்போது மனம் புதிதாகி ஒரு புதிய மனிதனை தடிக்கிற அளவுக்கு தேவன் நம்மை மறுவப்படுத்தி கொண்டே வருகிறார். அப்படின்னா தேவ உறவுல வாழ்கிற ஒரு கணவனை குறித்து மனைவிக்கு நல்லா தெரியும். என் ஆத்துக்காரருடைய சுபாவத்துல, குணத்துல, பண்புகள மோஸ்ட் டிஃபரண்ட் மாறிட்டே இருக்கிறான் என் கணவன். என் மனைவி மாறிட்டே இருக்கிறா. அப்ப பழைய சண்டைக்காரி இல்ல, இன்னைக்கு அவள் வித்தியாசமா மன்னிக்கிறவளா இருக்கிறா, இணங்கி போறவளாக இருக்கிறா, ஒரு மனத்தை காத்துக்கொள்கிறா, விட்டு கொடுக்கிறா. என் கணவன் பழைய ஆளு மாதிரி இல்ல, இப்ப புதிய மனுஷனை மாறி இருக்கிறான்னு உன் கணவன் மனைவி சொன்னாங்கன்னா நீ உறவுக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். இல்ல நீ பழைய மனுஷன் வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை மாறல. உன் நண்பன், உன் சிநேகிதன், உன் பார்ட்னர், உன்னோடு பழகிறவங்க உங்க வாழ்க்கையில மறுரூபத்தை பார்க்கலன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை. அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கணும். அதான் கிறிஸ்தவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொன்னேன் புதிதாக்குகிறார்னு சொன்னேன் இல்லையா? தீத்து 3:5 சொன்னேன் புதிதாக்குகிறார் அப்படின்னு சொன்னேன். அப்ப தேவன் என்ன பண்ணுகிறாரு? நம்ம புதிதாக்குகிறார். அப்ப அந்த பழைய மனுஷன் எங்க? ரோமர் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான்? எங்க அடக்கம் பண்ணி நீங்க பழைய மனுஷனை? பெரியல் கிரவுண்ட இல்ல, ஞானஸ்தான தொட்டியில் அடக்கம் பண்ணியாச்சு. ஞானஸ்தான தொட்டியில் வெளியில வரும்போது பழைய மனுஷன் அங்க அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப புதிய மனுஷன், அவன் புதிய மனுஷனா வாரான். புதியதா அவன் புதிதாக்கப்பட்டு வருகிறான். பழைய மனிதனை, பாவ மனிதனை சிலுவையில் அறைஞ்சாச்சு, அவனை அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அவன் புது மனுஷன். ஆமென். அந்த உறவுல வரும்போது அந்த புதிதாக்கப்பட்ட அனுபவங்கள் வசனத்துல வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா.
இப்ப என்ன ஆகுனா, தேவனோடு பழகும் போது, தேவ சஞ்சரிக்கும் போது பழைய மனுஷன் என்ன பண்ண ஒளிஞ்சு போவான். ஆனா பழைய மனுஷன் ஒளியல, ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். பழைய மனிதன் ஒளியல, ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அடிக்கடி என்ன பண்றான், ஹலோ சார், பிரச்சனை வரும்போது சார் நீங்க யாருன்னு தெரியும், போராட்டம் வரும்போது சார் நீங்க யாருன்னு தெரியும், குடும்பத்துக்குள்ள மனைவி ஏதோ ஒன்று வார்த்தை கடினமா பேசிட்டா தான் சார் உங்க வாழ்க்கை நீங்க யாருன்னு தெரியும், உன் கணவன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டான்னு வச்சு கோவப்படுத்துற அப்பதான் பிரதர் என்னன்னு தெரியும். வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தான் உண்மையிலே நீ மாறி இருக்கே மாறலைன்னு அப்பதான் தெரியும். அப்ப பழைய மனிதன் அப்படியே ஒளிந்து கொள்ளுகிறான் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம், 4:22. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷன் ஒளிந்து போனான், பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டான். பாருங்க, நான் பழைய மனுஷன் இப்ப பழைய மனுஷன் ஜென்ம சுபாவமான மனுஷன், அவன் இப்ப பழைய மனுஷன் ஒளிந்து போனான், பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான், பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டான், புது மனிதன் உருவாக்கப்படுகிறான். அல்லேலூயா. திரும்ப இந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இப்ப என்ன பண்ணிட்டீங்க, களைஞ்சு போட்டாச்சு. அது நமக்கு வேண்டாம், பழைய மனுஷன் எனக்கு வேண்டாம், பழைய சுபாவம் வேண்டாம். ஆமென். மனைவி அடிக்கிற சுபாவம் வேண்டாம், கணவனை திட்டுகிற சுபாவம் வேண்டாம், வட்டிக்கு கொடுக்கிற சுபாவங்கள் வேண்டாம், கெட்ட வார்த்தை பேசுகிற சுபாவங்கள் வேண்டாம், செல்போன்ல உட்கார்ந்து கண்ட அசிங்கத்தை பார்க்கறது எனக்கு வேண்டாம். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறோம். அப்ப அந்த இது எப்போ வரும்னா, ஒரு மனிதன் தேவனோடு வாழ்கிற போது அந்த சுபாவம் அவனுக்குள்ள வருது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அல்லேலூயா. பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, களைந்து போடுங்க. பழைய மனுஷன் ஜென்ம சுபாவமான மனிதன், ஜென்ம சுபாவமான மனுஷனா இருந்தா தேவனுடைய காரியத்தை அறிய மாட்டான். அல்லேலூயா. அப்ப பழைய மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு மனிதன் தேவையின் அடிப்படையில் தேவனை சந்திக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை அறிவதற்காக தேவனை சந்திக்கிற போது, தேவனுடைய வாழ்க்கையில் வாழுகிற போது அவன் வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது. பழைய மனிதனை களைந்து போட்டு அவன் புது மனிதனை சந்திக்கிற மனிதனாய் மாறுகிறான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப என்ன பண்ணுகிறேன்னா, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய். ஆமென். இப்ப அவன் தேவனை சந்திக்க அப்படியே சாயல் இப்ப தேவனோடு பழக இயேசுவை உரிச்சு வச்சது போல இருக்கு. ஏன்னா அவருடைய சுபாவங்களை, அவருடைய நடகையை, செய்கைகளை, எண்ணத்தை தேவன் நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டே வருகிறார். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள தேவனுடைய சாயல் உருவாகிறது. ஆமென். மனம் புதிதாகிறது. பழைய மனிதனை சிலுவையில் அடிக்கிறான், பழைய மனுஷனை கழிந்து போகிறான், புதிய மனிதனை தரித்துக் கொள்கிறான், புதிய மனிதனா மாறுகிறான். அவன் பேச்சு, நடக்கை, சிந்தை, எண்ணம், விருப்பம், பார்வை, உடை, நடை, பாவனைகள், விருப்பம் மாற்றம் வருது. ஏனென்றால் அவன் பழகிற ஆள் யாரு, தேவனோட பழகிறான். பழகிற போது, ஆண்டவரே உம்முடைய சாயலை போல நான் மாறணும், உம்முடைய குணமெல்லாம் எனக்கு வரணும், உங்க கேரக்டர் எப்படி அப்படியே என் கேரக்டர் மாறணும், நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி நான் பேசணும், நீங்க எப்படி நடந்தீங்களோ அப்படி நான் நடக்கணும், நீங்க எப்படி மன்னிச்சீங்களோ அப்படி நான் மன்னிக்கணும். அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குணம், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சாயல், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மனரம்யம், அதை எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாற ஆரம்பிக்கிறது. தேவ உறவில் வாழும் போதுதான் சத்ருவை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை தேவன் நமக்கு தருவார், இருளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை நமக்கு தருவார். இதெல்லாம் எப்போனா தேவனுடைய ஐக்கியத்தில் நெருங்கி வருகிற போது. கரங்களை வைத்து ஆமென். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா,
ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். நம்ம யாருக்கு கருத்துல இருக்கிறோம்? யாருக்கு கையில இருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நம்ம ஆண்டுடைய கருத்துல இருக்கிறோம். ஆமாவா? ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய கரத்துல இருந்தா அவர் விரும்புகிறபடி நமக்கு வணைவதற்கு அவருக்கு உரிமை உண்டா இல்லையா? உண்டு. உபாகமம் 33:3 எடுங்க, பிரசங்கி 9:5 எடுங்க, 2 வருஷத்தை எடுப்போம். உபாகம் 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய கையில் இருக்கிறார். அவர் பரம குயவன். ஆமென். இந்த உறவுக்குள்ள வருகிற போது அவர் அழகா நம்மளை வணைகிறார். ஒவ்வொரு நாளும் வணைகிறார், வணைஞ்சிட்டே இருக்கிறார். அவன் இன்னைக்கு உங்களுக்குள்ள மறுரூபம் வேணும் சார், உங்களுக்குள்ள வாழ்க்கையில மாற்றம் வேணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம யாருக்கு கையில இருக்கிறோம்? அவருக்கு கையில இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நல்ல நிறைய சேருப்பு உண்டாக்கி நல்ல அழகா சேரு களிமண்ணு கொண்டு வச்சிருக்குது. பக்கத்துல அந்த பாத்திரம் வணைகிற அழகான சுத்துற அந்த ராட்டினம் இருக்குது. இந்த பக்கம் குயவன் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த மண்ணு குயவன் கையில போய் குயவன் வணைந்தால் அது பாத்திரம், இல்லைன்னா மண்ணு. நிறைய இருக்குது. இந்த பக்கம் வணைகிற குயவன் இருக்கிறாரு, அதை வணைகிறதுக்கு அந்த ராட்டினம் இருக்குது. இங்க களிமண் நல்லா அழகா குழைச்சி வச்சிருக்குது. இந்த களிமண்ணு அந்த குயவனை கையில போய் அவர் வணைஞ்சாருன்னா அது பாத்திரம், அது வணையலைன்னா அது மண்ணு. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. வாசிக்கலாம். பிரசங்கி 9:1. பிரசங்கி 9:1. இவைகளை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். ஆமென். என்ன கைவசம்? ஆண்டுடைய கைவசத்துல இருக்கிறோம். கிராமத்துல எல்லாம் இந்த கல்யாணம் நடக்கிற போது அந்த பிள்ளைய கூடி சொல்லுவாங்க, உன் கணவனை வசப்படுத்திக்கையா, கைவசப்படுத்திக்க, உன் கையிலேயே வச்சுக்க, விட்டுறாத, முந்தானையில முடிச்சு போட்டுரு, போன உடனே தலையான மந்திரம் சொல்லிடு, அவனை முடிச்சு போட்டுரு. ஹலோ, நீயும் நானும் அப்பாவுக்கு கையில இருக்கிறோம். அப்ப நம்ம யாருக்கு கையில இருக்கிறோம்? அவருக்கு கையில இருக்கிறோம். அவருக்கு கையில இருக்கிறதால தான் சத்துரு ஒண்ணு செய்ய முடியல. நம்ம யாருக்கு கைவசம் இருக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கைவசமா நம்ம இருக்கிறோம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் அதை பார்த்து 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 வணிகிறாரு. ஏன்னா 1 கொரிந்தியர் 3:10 அவர் சிற்பாசாரி, அவரு நமக்கு சிற்ப ஆசாரி. ஒரு சிற்பத்தை எப்படி செதுக்குனா அழகா இருக்குமோ, அந்த சிற்பத்தை எவ்வளவு நேர்த்தியாய் செய்தால், சிற்பத்தை சரியா செய்ய நிறைய பணம் கிடைக்கும், நிறைய வாங்க விரும்புவாங்க. நம்ம அழகா கத்தை செதுக்கிட்டோன்னா நிறைய பேர் நம்மளை விரும்புவாங்க. நம்ம சிற்பத்தை நல்ல அழகா வடிவமைச்சார்னா அந்த சிற்பத்தை வாங்க நிறைய பேர் விரும்புவது போல, தேவ சாயலை போல படைச்சிட்டார்னா உங்களை என்னை அநேக பேர் விரும்புவாங்க. 1 கொரிந்தியர் 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். புத்தி உள்ள சிற்ப ஆசாரியை போல நான் என்ன பண்ணேன்? அஸ்திபாரம் போட்டேன்.
இப்ப அவர் என்ன பண்றாரு? அழகா வணைகிறார். நாளுக்கு நாள் செடிக்கு அழகுபடுத்திட்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அழகுபடுத்திருக்கிறாரு. நல்ல கவனிங்க. ஒரு மனைவியினுடைய சுபாவம் கணவனை மாற்றுகிறது. ஒரு கணவனுடைய சுபாவம் பிள்ளையை மாற்றுகிறது. ஒரு பெற்றோரின் சுபாவம் பிள்ளையை அப்படி வடிவமைக்கிறது. நம்ம நினைக்கிறோம் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். அப்படி இல்லை. அப்பா அம்மா எப்படி வாழ்றாங்களோ பிள்ளை கவனிச்சு பார்க்குது. பக்கத்தவங்க பார்க்குறாங்க, எங்கள் அப்பா எப்படி வாழ்றாரு, எங்கள் அப்பா எப்படி நடக்கிறாரு, வாட்ஸ்அப்பில் உட்கார்ந்து தடவுறாரா இல்லை உண்மையிலே தேவ சமூகத்தில் நிற்கிறாரான்னு பார்க்குற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை உன்னிப்பாய் கவனித்து பார்க்கிற போது அந்த பிள்ளைகளுக்குள்ள தெய்வீகம் விதைக்கப்படுகிறது, தெய்வீக பண்புகள் விதைக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை போல மாறுகிறது. காரணம் என்னென்ன? அவங்க தேவனை போல மாறிட்டே இருக்காங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். 3 வசனத்தை காமிச்சேன். உபாகமம் 33:3, பிரசங்கி 9:1, எரேமியா 18:6. இந்த வசனம் எல்லாம் சொல்லுது, நான் தேவனுடைய கரத்துல இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய கரத்துக்குள்ள கத்தனை வச்சிருக்கிறார். ஒரு மனிதனோடு தேவன் இருந்து கிரியை நடப்பிப்பதற்கும் ஒரு மனிதனை கொண்டு கிரியை நடப்பிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம். ஒரு மனிதனோடு தேவன் இருந்து கிரியை நடப்பிக்கிறது மகிமையான காரியம். ஆமென். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு இருந்து அற்புதத்தை செய்வேன்னாரு. அப்போ ஒரு நல்ல கவனிங்க. இன்னைக்கு நடக்கிற அநேக கிரியைகள் தேவன் அவர்களோடு இருந்து நடக்கிற கிரியை அல்ல. இன்னைக்கு தேசத்துல யூடியூப்ல மற்ற இடங்கள் நடக்கிற அநேக கிரியைகள் தேவன் அவரோடு இருப்பதனால் நடக்கிற கிரியைகள் அல்ல. தேவன் ஒருவரை ரட்சிப்புக்கு நடத்துவதற்கு யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். பிசாசை கூட தேவன் பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கு. ஆனால் ஒரு குடும்பத்தோடு, ஒரு மனிதனோடு, ஒரு வாலிபனோடு சர்வ வல்லமையுள்ள தேவன், ஏன் ஒரு குழந்தையோடு, வேதம் சொல்லுது சின்ன குழந்தை சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்ப சாமுவேலுக்கு 8 வயசு. 8 வயசு பிள்ளைய வச்சு பெரிய முதிர்ந்தவனுக்கு கர்த்தர் பேசினாரா? இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தினால் அந்த பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் இருந்தார். இப்ப நம்மோட இருக்கணும். தேவன் நம்மோடு இருந்தாதான் அவர் நம்ம நடத்த முடியும். நல்ல கவனிங்க. தேவனோட உள்ள நல்ல ஃபெலோஷிப் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மை குறித்த தேவ திட்டம் எனக்கு தெரியாது. தேவன் என்னோட இல்லைன்னா என்னை குறித்த தேவ திட்டம் எனக்கு தெரியாது. நான் மனம் போன விரும்பல போயிட்டு இருப்பேன். என் மனமும் மாமிசம் விரும்ப செஞ்சுட்டு இருப்பேன். தேவன் என்னோடு இருந்தா என்னை கண்ட்ரோல் பண்ணுவாரு. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் தான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் தான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. தேவனோட நெருக்கமான பழகிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, கிளீனா தெரியும், அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. எளிதில் கீழ்ப்படிய மாட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. நல்ல கவனிங்க. உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன் குடும்பத்தையெல்லாம் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ போடான்னு சொன்ன உடனே ஒரு கேள்வியை கேட்காத அளவுக்கு கீழ்ப்படிஞ்சான்னா ஆபிரகாம் தேவனோடு இருந்த உறவு, தேவனோடு இருக்கிற ஃபெலோஷிப்பு, உறவு, ஐக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உறவில் வாழ்கிற மனிதன் தான் அவனுக்கு ஊழியம் உண்மையா இருக்கும். அவனுக்கு ஊழியம் ஆத்ம பாரத்தின் அடிப்படையில் இருக்கும்.
அவன் தேவனை பிரியப்படுத்தவனா இருப்பான், மனிதனுக்காக பேச மாட்டான், அவன் தேவனுக்காக பேசுவான். அவன் தேவனால் நடத்தப்படுவான், தேவ சாயலை தரிப்பான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவ சாயலாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஆமென். சாயலா மாறிட்டே இருப்போம், தேவ கிருபையில வாழ்ந்து கொண்டே நம்ம இருப்போம். அப்ப அதை புரிந்து கொள்ளணும். அப்ப ஒரு மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் எப்ப இருக்கும்? இந்த உறவுல வாழ்கிறவ ஒரு மனுஷன் எடுக்கிற ஒரு டிசிஷன், ஒரு முடிவுக்கும் ஜெபித்து எடுக்கிற முடிவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஜெபிக்கிற போது நம்முடைய எண்ணங்கள் அதிகமாக நம்முடைய விருப்பத்தை திணிக்கும். நல்ல கவனிங்க, ஜெபத்தில் நம்ம விழிக்கும், எல்லாம் நம்ம திணிக்கும். நம்முடைய விருப்பத்தை தேவன்கிட்ட திணிக்கிறதா இருக்கும், அதுதான் நம்முடைய ஜெபம். ஆனால் உறவில் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய தயார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்ய தயார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய தயார். இந்த மனசு என்ன சொல்லணும்னா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கும். தேவ உறவில்னா நம்ம செய்கிறத செய்ய துடிக்கும். இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நம்ம செய்கிறத விரும்புறத செய்ய துடிக்கும் ஜெபம் பண்ணுகிறவங்க. ஆனால் தேவனுடைய ஐக்கியம் ஃபெலோஷிப் நெருங்கி வாழ்கிற போது அவர் செய்வதை விரும்பும், ஏற்கும், கீழ்ப்படியும் செய்ய துடிக்கும். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா, ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா, அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா, அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும். சேர்ந்து தான் பாடலாமே. உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா. இந்த தேவ உறவுல இருக்கிறவங்க தனக்காகத்தான் யுத்தம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா யுத்தம் அப்ப நமக்கு தெரியும், ஆராதிக்கிற தேவன் எனக்காக வழக்காடுவார். ஆமென். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டாரு சார். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னை ஆராதிக்கிற தேவன் சும்மா இருக்க மாட்டாரு. ஆண்டவர் மோசே பத்தி சொன்ன, மோசே யுத்தம் உன்னுடையது இல்லடா, யுத்தம் என்னுடையது. உனக்காக என் ஆண்டவர் வழக்காட யாருக்கா வழக்காடுவாரு? உனக்காக யுத்தம் பண்ணுவாரு. யாருக்கு யுத்தம் பண்ணுவாரு? உன் பக்கம் நிக்காம யாருக்கு பக்கம் நிப்பாரு? நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஆகவே தான் சாலமோனை பார்த்து தாவீது சொன்னார், நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். யோசபாத்து சொன்னான், அவரோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார், நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார். அவர் நமக்காக வழக்காடுவார், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், எதிரியை சங்கரிப்பார், எதிரியை பந்தாடுவார். எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும். அதுக்கு நான் வழக்காட வேண்டியதில்லை, எனக்குள்ள இருக்கிறவர் வழக்காடி கொண்டே இருப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பு சொத்தை பிரிச்சாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து என்ன சொல்லிட்டே இருந்தாங்க, பாஸ்டர் நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் கெட்டதை எனக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. நான் சொன்னேன், அவளை பார்த்து சொன்னேன், வசனத்தை நம்புறியான்னு கேட்டேன். நம்புறோம் பாஸ்டர், சும்மா சொல்லக்கூடாது, வசனத்தை நம்புறியா? ஆமாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடக்கிற காரியெல்லாம் நன்மைக்கு ஏதோ தான் நடக்குது. உனக்கு இந்த சொத்து பிடித்தது நன்மைக்குன்னு நீ நம்புறியான்னு கேட்டேன். பாஸ்டர் நம்பவும் முடியுது, நம்பாம இருக்கவும் முடியுது. இந்த காரியம் கர்த்தரால நடந்துச்சுன்னு நீ நம்புறியான? நல்ல சொத்து அவன் அண்ணன் தம்பி எடுத்துட்டு போனது, இது கர்த்தருடைய சித்தமா? எஸ் எஸ் எஸ். 2 வருஷம் போச்சுது. கல்லான இடத்த கொடுத்தாங்க. ஒரு பெரிய கிரானைட் ஓனர் வந்து அதில் இருக்கிற கல் இட்டாலியன் கல்லாம், அந்த லேண்டை விட 5 மடங்கு கூட கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. நம்முடைய பார்வைக்கு அப்படிதான் சார் தெரியும். அப்ப எப்ப ஒரு நஷ்டத்தில் மத்தியிலும்
ஒரு லாபத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்பது எப்ப தெரியும்? தேவ உறவுல ஒரு நஷ்டத்தின் மத்தியிலும் எனக்கு ஒரு லாபத்தை, ஒரு மேன்மையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்கிற எப்ப வரும்னா தேவனுடைய ஐக்கியத்தில் வாழுகிற போதுதான். அப்பதான் அவங்களால தான் ஏற்றுக்கொள்ள முடியும். கடலை வைத்து அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்காது. அவனுக்கு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. எனக்கு இந்த தேவன் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் கேட்கறதெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே நான் கேட்கறதெல்லாம் கொடுக்காதுங்கப்பா. ஆண்டவரே நான் கேட்கறதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் தரதலையா போயிடுவேன், கொடுத்த உண்மை நான் மறந்துடுவேன். அதனாலதான் நீதிமொழிகள் வசனோடு வாசிங்க, 30:9 வாசிங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். இந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணும் தெரியுமா? அடம்பிடிச்சு அப்பாட்ட வாங்கும், அடம்பிடிச்சு வாங்கும். அதான் ஜெபம். ஜெபம் என்பது பலவந்தம் பண்ணுவது. மத்தேயு 11:12 படி. ஆனா அவருடைய சித்தத்தை விட்டு கொடுத்தனா அவர் சரியா செய்வாரு. ஆமென். நேர்த்தியா செய்வார். இப்ப சொல்லுங்க, சரியா செய்வாரு. சரியா செய்வாரு. ஆமா, சரியா செய்வாரு, நேர்த்தியா செய்வாரு. எது எப்ப கொடுக்கணும் அது அப்ப கொடுப்பாரு. எதை எப்ப எடுக்கணும் அது அப்ப எடுப்பாரு. எப்ப தீட்டணுமோ தீட்டுவாரு. எப்ப கூர்மைப்படுத்துவாரோ கூர்மைப்படுத்துவாரு. ஏன்னா அவருக்கு கையில இருக்கிறதுனால அதை அழகா வணைஞ்சு அவர் விரும்புகிறபடி நம்மளை உருவாக்கி பயன்படுத்துவாங்க. அது பியூட்டிஃபுல். ஒரு முறை ஒரு 80 வயசான ஒரு ஊழியக்காரரு இந்த லென்ஸ் வச்சு பைபிளை படிச்சுட்டே இருந்தாங்க. அவர் கண்ணு கொஞ்சம் மங்கி போச்சு. அப்போ அவர் கேட்டாராம், ஏயா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு. இவ்வளோ வருஷம் இந்த பைபிளை பல நூற்றுமுறைக்கணக்கான மனிதனை வாசிச்சிருக்கிறேன். இந்த வசனத்தில் ஏதாவது வசனம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனான்னு பார்க்குறேன், அதுக்காக வாசிச்சிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன அழகாக வணையட்டும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாராம் அவர். அப்போ தேவன் நிலக்க விடுங்க, நம்ம மறிக்கிற வரைக்கும் தேவன் நம்மை வணிந்து கொண்டே இருப்பார், நம்மளை திருத்திட்டே இருப்பார். எல்லாம் கவனிங்க. 90 வயசு மனுஷன் தப்பு பண்ண முடியாதோ? பாஸ்டர் தப்பு பண்ண முடியாதோ? எல்லாரும் தப்பு பண்ண முடியா, 90 வயசு மனுஷனும். ஆனா 90 வயசிலும் திருத்தப்பட வேண்டிய பகுதிகள் உண்டுயா, மாற்றப்பட வேண்டிய பகுதிகள் உண்டுயா, சரிபடுத்த வேண்டிய பகுதிகள் உண்டுயா, திருத்தப்பட வேண்டிய பகுதிகள் உண்டுயா, தேவனை விட்டு பிரிக்கிற பகுதிகள் உண்டுயா, தேவனை கோபப்படுத்துகிற பகுதிகள் உண்டுயா, தேவனை எரிச்சி அடைய வைக்கிற பகுதிகள் உண்டு. அதெல்லாம் தேவ பிரசனத்துக்குள்ள வரும்போது அழகா கழுவி தொடச்சி விடுவாரு. அழகாக தொடங்கி இப்போ பாருங்க, வசனத்து மூலம் தொடச்சிட்டே இருக்காரு. சிலவங்களுக்கு புரியலை, நான் ஆவி கண்களாக பார்க்குறேன். சிலவங்களை அழகாக தொடக்கிறாரு, சிலவங்களை கழுவுறாரு, சிலவங்களை சுத்திகரிக்கிறாரு, சிலரை செதுக்கிறாரு, சிலரை உருவாக்குறாரு, சிலரை வணைகிறாரு. கடலை வச்சு அல்லேலூயா. அழகா செதுக்கி. ஆமென். சபைக்கு வரும்போது என்ன பண்ணணும்? என்னை செதுக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை வணைங்க ஆண்டவரே, உம்மை போல் சாயலை மாற்றுங்க ஆண்டவரே. உடைய கைக்குள்ள தான் இருக்கணும், உடைய கண்டுள்ள இருக்கணும், உடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், உடைய பராமரிப்பில் இருக்கணும், உடைய பாதுகாப்பில் இருக்கணும். உம்மால் நடத்தப்படணும், உம்மால் போதிக்கப்படணும், உம்மால் எச்சரிக்கப்படணும், உம்மால் உணர்த்தப்படணும். அப்படி சொல்லி வரணும். அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மனிதனை கொண்டு வருவது தேவ உறவு. அல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். ஊழியத்தை ஒருவர் பாராட்டுவது வேறு, நான் தேவனுக்குள் இருக்கிறேன் பிரதிஷ்டையை தேவன் பாராட்டுகிறார். ஊழியத்தை மனிதன் பாராட்டுவான், தேவனோடு இருக்கிற உறவையும் பிரதிஷ்டையையும் தேவன் பாராட்டுவார். மனுஷன் அப்படித்தான் நினைக்கிறான், என்ன எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு. ஆனால் நல்ல கண் திறக்கப்பட்டவன், சத்தியத்தில் வாழ்கிறவன், வசனத்தின்படி வாழ்கிறவன், தேவனால் நடத்தப்படுகிறவன், போதிக்கப்படுகிறவன் ஒரு பிரசங்கி அறையில் பிரசங்கத்தில் டெடிகேஷன் லைஃப்பை பார்ப்பான். லைஃப் எப்படி இருக்கு, அந்த லைஃப் தான் நல்ல மேடையில் நிற்கிற போது திறமையிலான ஒரு மனிதன் நிற்பது வேறு, ஆனால் அந்த அர்ப்பணிப்பு நிற்பது வேறு.
தேவன் எதை மேன்மைப்படுத்துவார்? நான் இருக்கிற டெடிகேஷன் லைஃப், அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அதைத்தான் தேவன் பாராட்டும். நான் உங்களை சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தை விட உங்கள் அர்ப்பணிப்பை கத்த அதிகமாக விரும்புவார். ஜெபத்தை விட ஜெபிக்கிறவர்கள் முக்கியம். ஆமென். ஊழியத்தை விட ஊழியம் செய்கிறவர்கள் முக்கியம். ஏன்னா தேவன் அதை தான் பார்ப்பாரு. அதை வச்சு தான் நம்மளை கத்த மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை அப்படி மாறணும், உறவுக்குள்ளே வந்துடணும், ஜெபத்தை விட்டு கொஞ்சம் முன்னு வரணும், இன்னும் தேவனுடைய இருதயத்துக்கு பக்கத்தில் நெருங்கி வரணும், அவர் சத்தம் கேட்க எழுதிக்கொள்ளணும். எனக்கு அதான் எண்ணம். உங்களை ஆண்டவரோட சேர்த்து விட்டுட்டா என் வேலை முடிஞ்சிச்சு. ஐயா, பிரச்சனை வந்தால் பாஸ்டரை தேடாத ஐயா, கர்த்தரை தேடியா. பாஸ்டர் மண்ணியா, மனுஷையா. ஹீரோ ஒர்ஷிப்பெல்லாம் பண்ணாத. இவர் ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும், அவர் ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும், இங்கே போனாதான் அற்புதம் நடக்கும், அங்கே போனாதான் அற்புதம் நடக்கும். இல்லை, நீ ஆராதிக்க தேவன் இங்கே இருக்கிறாரு. அலையாத, அங்கங்க கண்ட கண்ட இடங்கள்ல தேவன் இருக்கிறாரு. நீ ஜெபிச்ச அற்புதம். ஆண்டவரை தேடு. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வருகிற போது பாஸ்டர்ட்ட ஆலோசனை கேட்கணும், தப்பு இல்லை. ஆனால் தேவ சமுத்திரம் போய் உட்காருப்பா. தேவன் அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். இந்த உறவுக்குள்ள நீ வந்துட்டேன்னா தேவன் மகிமையா யூஸ் பண்றார், மகிமையா நடத்துவார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை தருகிறேன். எழுப்பி நிற்கலாமா? உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். சேர்ந்து பாடுவோம். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இப்ப நீங்க பாடுங்க. உயவனே என் சித்தமல்ல உம் தருகிறே, என்னை தருகிறே, என்னை. சேர்ந்து பாடுவோம். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். நீங்க சொல்லுங்க சத்த உயர்த்தி. பேப்டிஸ்ட் சபையை ஸ்தாபித்த வெஸ்லி சொன்னாரு, பேப்டிஸ்ட் சபையை ஸ்தாபித்த வெஸ்லி சொன்னாரு, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்கிற 100 வாலிபர்களை எனக்கு காட்டு, இங்கிலாந்து தேசத்தை அசைக்கிறேன் என்று சொன்னார் வெஸ்லி. ஜான் வெஸ்லி சொன்னாரு, தேவனுக்காக வாழ்வதற்கு அர்ப்பணித்த 100 வாலிபனை எனக்கு காட்டு, இங்கிலாந்து தேசத்தை அசைத்து காட்டுகிறேன் என்றார் ஜான் வெஸ்லி. உங்க கேரக்டர்ல மாற்றம் வேணும். கரங்களை வேற்றி அல்லேலூயா பிரைஸ் கார்டு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சலங்க வச்ச குடும்பத்தில் குழப்பத்துக்கு வருவாங்க. நல்ல கவனிங்க. உங்க பிள்ளை அடுத்த வீட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம், எல்லாம் இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில அந்த உங்க பிள்ளை உங்களுக்கு நல்ல மகள், ஆனா கல்யாணம் பண்ணி போன வீட்டுக்கு நல்ல மருமகளா இல்லையே? உங்க மகன் உங்களுக்கு நல்ல மகன், ஆனா பிறந்த வீட்டு போன வீட்டுக்கு நல்ல மருமகனா இல்லையே? உங்களுக்கு நல்ல மகன் தான், உங்களுக்கு அடங்காதவங்க அந்த வீட்டில் போய் எப்படி அடங்குவாங்க? எப்படி எனக்கு அடங்க மாட்டேங்குது பாஸ்டர். உங்களுக்கு அடங்கலைன்னா மற்றவங்களை எப்படி அடங்குவாங்க? குணங்கள்ல மாற்றம் வரணும் சார், குணத்துல மாற்றம் வரணும். நம்மளை கத்த வணிகிறதுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படியே கரங்களை வச்சு ஆண்டவரே சுபாவம் நல்லா மாறட்டுப்பா, சுபாவம் நல்லா மாறட்டுப்பா, என் குணத்துல மாற்றம் வரட்டுப்பா, என்ன மாறட்டுப்பா, என்ன மாறட்டுப்பா, என் பேச்சில் மாற்றம் வரட்டுப்பா, என் செய்கையில மாற்றம் வரட்டுப்பா. எனக்காக நான் யுத்தம் பண்ணுற பழக்கம் கூடாதுப்பா. எனக்காக நீங்க யுத்தம் பண்ணணுப்பா, எனக்காக நீங்க பேசணுப்பா, என்ன நீங்க நடத்தணுப்பா, எங்களை போதிக்கணுப்பா, எங்களை உருவாக்கணுப்பா, என்னை சிறந்தவனா மாற்றுங்கப்பா, மகிமையான பாத்திரமான உருவாக்குங்கப்பா, என்னை
தருகிறேன், உங்க கையில தருகிறேன், உங்க கையில தருகிறேன், உங்க கையில என்ன தருகிறேன், உங்க கையில என்ன தருகிறேன், உங்க கையில நான் தருகிறேன், உங்க கையில தருகிறேன், என்ன வணங்கிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே, சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. எல்ரோயி, 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 என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கண்களை மூடி தேவ சமூகத்தில் இருக்கிற போது ஜெபிப்பது முக்கிய அவசியம், தேவை, தவறல்ல. தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்துட்டீங்கன்னா தேவ சமாதானம், தேவன் கொடுக்கும் சந்தோஷம், தேவன் கொடுக்கும் திருப்தி, தேவன் கொடுக்கும் நிறைவு, தேவன் கொடுக்கும் தைரியம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும். தேவன் கொடுக்கும் சமாதானம், தேவன் கொடுக்கும் சந்தோஷம், தேவன் கொடுக்கும் திருப்தி, தேவன் கொடுக்கும் நிறைவு, தேவன் கொடுக்கும் தைரியம், தேவன் கொடுக்கும் விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் நிறைந்திருக்கும், நிறைந்திருக்கும். பவுல் ஜெபித்ததை போல ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். யாரும் கொடுக்க முடியாத, யாரும் எடுக்க முடியாத தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், ஆறுதல், திருப்தி, நிறைவு, தைரியத்தை உடைய பிள்ளையுடைய இருதயத்தில் வைத்து, தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என்னை நடத்துவார், அவர் என்னை வணைந்து கொள்வார், அவர் என்னை மறுரூபமாக்குவார், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்கிற உணர்வோடு முடிக்க உதவி செய்யும். எஸ் தம்பி, பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உன்னோட தேவன் இருக்கிறார் சகோதரன், உன்னோட தேவன் இருக்கிறார். ஒரு தொழில் விருத்தி அடையும், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், உன்னை தேவன் பயன்படுத்துவார். தெய்வீக சமாதானம், சந்தோஷம், திருப்தி, நிறைவு, பூரணம், தைரியத்தை உன் இதயத்துக்குள்ளே தேவன் இந்த காலை நேரத்தில் வைக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கடைசியா ஒரு முறை எல்லா கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு கிருபை உள்ள கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிற பழக்கம் உண்டாகட்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவனை சந்திக்கிற பழக்கம் உண்டாகட்டும். அந்த பழக்கம் ஒரு உறவாக மாறட்டும்.
ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் வழக்கமும் உண்டாகட்டும். அந்த பழக்கம் தேவனுக்கு இருக்கிற உறவாய், ஐக்கியமாய், தேவனுக்கு அருகில் நெருங்கி வர, தேவனால் வணையப்பட, தேவனால் உருவாக்கப்பட, தேவனால் நடத்தப்பட, தேவனால் உணர்த்தப்பட, தேவனால் உயிர்ப்பிக்கப்பட, தேவனால் உபயோகப்படுத்தப்பட இந்த பிள்ளைகளை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். எல்லா தொழில், குடும்பங்கள், வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.